ஃபெப்ரவரி வந்துட்டு இருக்கு. ஃபெப்ரவரி ஆகிட்டு மார்ச் ஆக போகுது. எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பெண்டமிக்கு போகிறோம் மிச்ச நாளே இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. பெண்டமிக்லேயும் தான் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகின போகிறோம் தான் எப்போவுமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, என்ன புள்ள கவனிக்காது, உட்காந்து ஒரு பாடத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே படிக்கவே படிக்காது. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு எல்லா பேரண்ட்ஸ்டையும் குறை. நான் நதா மன்சூர், மென்டல் ஹெல்த் ப்ராக்டிஷனர். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னா, எப்படி பிள்ளைகளை கவனமாக உட்காந்து படிக்க வைக்கிறது, கொஞ்சம் நேரம் ஒரு எத்தனை நிமிஷம் எவ்வளோ நேரம் படிக்க வைக்கிறது, ஒரு லாங் டைம் படிக்க வைக்கிறது என்று பார்ப்போம். அவங்களோட கன்சன்ட்ரேஷன் ஸ்பேனை எப்படி கூட்டுறது என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சன்ட்ரேஷன் ஸ்பேன் ஒண்டிக்கு கவனம் இவ்வளோ தான் செலுத்திலும். இந்த 6 வயசு பிள்ளைக்கு இவ்வளோ தான், 10 வயசு பிள்ளைக்கு இவ்வளோ தான் ஒரு ரிசர்ச் முடிவு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ரிசர்ச் முடிவுப்படி ஒரு 6-7 வயசு பிள்ளைகளுக்கு 12 to 18 நிமிஷம், இல்லை 2-3 வயசுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு தான் அவங்க வகுத்திக்கிறாங்க. அப்போ ஒரு 20 இயர்ஸ் ஆகுன்னு 45 மினிட்ஸ், 18-20 வயசுக்குள்ளே 45 மினிட்ஸ் இருக்கலாம், கன்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பாடத்தை படிக்கலாம். அதான் ஸ்கூல்லலாம் 45 மினிட்ஸ் ஒன்றை வரையெடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ நான் பார்ப்போம், ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு டைமிங் இருக்கிறாண்டா நாங்கள் என்ன செய்யலாம், இந்த டைமிங்கை எப்படி எங்களோட பிள்ளைக்கு அப்ளை பண்ணி அதை எஃபெக்டிவாக எங்களோட பிள்ளை எப்படி படிக்க வைக்கலாம். அண்டு நீங்கள் புள்ள ஒரு ஹவர் உட்காந்து படிக்கணுமென்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு ஹவர் உட்கார்றதுல எந்த லாபமும் இல்லை. அந்த 12 நிமிஷம் தான் கன்சன்ட்ரேட் பண்ணேன்னா 12 நிமிஷம் தான் அந்த புள்ள படிக்கிறதெல்லாம் உள்ளுக்கு இழுத்துக்கணும். ஒரு ஹவர் உட்கார்றதுல வேலை இல்லை. இப்போ 6-7 வயசு புள்ளாண்டா 12 to 18 நிமிஷம். இந்த 12 to 18 நிமிஷம் மட்டும்தான் உட்காரும் என்று இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? 12-15 நிமிஷத்துக்கு பிறகு என்ன செய்யறது? 12-15 நிமிஷம் போதாது. ஒப்வியஸாக ஒரு 7-8 வயசு பிள்ளைகளுக்கு 12-18 நிமிஷம் போதாது. அப்போ இந்த 12 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், உங்களோட பிள்ளை எவ்வளோ 6 வயசு அல்லது 7 வயசுன்னா எவ்வளோ நேரம் கன்சன்ட்ரேட் பண்ணுதுன்னு ஃபோனில் ஒரு டைமர் ஒன்று வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களோட பிள்ளை உங்களோட அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான கன்சன்ட்ரேஷன் இருக்காது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ அந்த கன்சன்ட்ரேஷன் இருக்கியாண்டா பிரச்சனை இல்லை, அது பொருள் செய்கிறது நான் செய்யலாம். கன்சன்ட்ரேஷன் இல்லை, உங்களோட பிள்ளைக்கு 12 நிமிஷமும் கன்சன்ட்ரேட் பண்ணலாம். அதை விட ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது அல்லது 10 நிமிஷம் தான் இருக்குதுண்டா அதுக்கும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இம்ப்ரூவ் பண்ண. அந்த ஆக்டிவிட்டீஸையும் செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணல என்று வந்தால் கொஞ்சம் அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை. இப்போ நாங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இப்போ 12 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை உட்கார வச்சு பார்க்குறீங்க, டைமர் ஒன்று பார்க்குறீங்க. உங்களோட பிள்ளை 15 நிமிஷம் உட்காந்து படிக்குது. இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு என்ன செய்யுது? இன்னும் இருக்குது இல்லை படிக்கிறதுக்கு இன்னும் ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. என்ன செய்யலாமல்ல, 12 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று கொடுங்க. ஒன்று உங்களோட பிள்ளை எலும்பி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நடந்துட்டு வர சொல்லுங்க, அல்லது சும்மாடுங்க ஒரு கொஞ்சம் நேரம் அவங்க விளையாடிட்டு வரட்டும், அல்லது ஒரு வெளியில் கொஞ்சம் நடக்கலாம், அல்லது நீங்களும் பிள்ளையும் சேர்ந்து சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஜம்பிங் கொஞ்சம் சிரித்து கதைச்சிட்டு இருக்கலாம். அது பிறகு திருப்பி அடுத்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா உங்களோட பிள்ளை எழுப்பினா அந்த இடத்துலேருந்து படிக்கிற டேபிள்லேருந்து எழுப்பினாண்டா அது பிரச்சனையாகும். திருப்பி அவங்கள உட்கார வைக்கலாம் அண்ட் நீங்கள் கருதினா அந்த புள்ள அவங்களுக்கே வேலை ஒரு 12-15 நிமிஷம் போகிற நேரம் வேறு வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் திருப்பி இழுக்காதீங்க, அவங்க அப்படியே தம்பி அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கட்டும். செஞ்சுட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்கன்னுட்டு வேறொரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி படிப்பிக்கலாம், அல்லது அதே சப்ஜெக்டில் படிப்பிக்கலாம். அப்படி செய்யலாம். கொஞ்சம் பெரிய அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா 12 நிமிஷம் அவங்களோட ஸ்பேன் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். இப்போ 30 மினிட்ஸுக்கு பிறகு வேறொரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன பிள்ளைகளுக்கு உடனே அந்த மாறி போக இயலாது, சப்ஜெக்ட்ஸ் மாற்றி கொள்ள இயலாது. ஆனால் பெரியவங்களுக்கு பெரிய ஒரு பிரேக் தேவையில்ல, சப்ஜெக்டை மாற்றலாம், அல்லது ஸ்மாலாக போய்த்து தண்ணியை குடிச்சிட்டு வர்றது மாதிரியான வேலை செய்யலாம் பெரியவங்களுக்கு. நீ இந்த 3 டிப்ஸையும், அதாவது உங்களோட டைமிங் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டைமிங், அடுத்தது உங்களோட புள்ள அந்த டைமிங்கில் இருக்குதான்றது பார்க்குறது, 3வது விஷயம் இந்த பிரேக்ஸை கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது. இது 3 விஷயத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது சக்ஸஸாக என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.